நேத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் கூட்டணிய பத்தி பேசினாரு. அத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நேற்று பேசும்போது என்ன சொல்றாருன்னா, கட்சியில அதாவது டிஎம்கே கூட்டணியை விட்டு காங்கிரஸ் போகாது அப்படின்றத உறுதிப்படுத்திட்டாரு. ஆனா அந்த கூட்டணி தொகுதி பங்கீடு இது மட்டும் வந்து கொஞ்சம் இவங்க பொறுப்பாளர் காங்கிரஸ் சார்பாக போட்டிருக்கிற பொறுப்பாளர், இவங்க போட போற பொறுப்பாளர்கள், இவங்க ரெண்டு பேரும் கலந்து பேசி அந்த சீட்டோட ஒரு அவங்க எவ்வளோன்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா காங்கிரஸோட கூட்டணி உடையாது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எவ்வளவு சீட்டு கொடுக்கறது அப்படின்றதுதான். அதே மாதிரி நீங்க கேட்டதுக்கு இன்னொரு கேள்விக்கும் அவர் பதில் சொன்னாரு. என்னன்னா, கூட்டணி ஆட்சி அப்படின்ட்டு காங்கிரஸ்ல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க இல்லைங்களா? அதுக்கு வந்து அவர் பதில் சொன்னார். கூட்டணி ஆட்சின்றது தமிழ்நாட்டுல எடுபடாத விஷயம். அது வந்து வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வாயிலிருந்தே வந்துருச்சு. அதனால இனிமேல் காங்கிரஸ்ல இருந்து கூட்டணி ஆட்சி அப்படின்ற அந்த எதிர்வாதம் வந்து வரவே வராது. அவங்களுக்குள்ள இப்ப நடக்க போறது வந்து ஷீட் ஷேரிங். அதாவது சீட் யார் யாருக்கு எத்தனை இவ்வளவுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. இது மேக்சிமம் 25 போன தாட்டி வாங்கினாங்க. இப்போ வந்து 28ல இருந்து 32, 35, 30க்கு மேல தாண்டாது. இல்ல 30க்குள்ள நின்றுமா, அவ்வளவுதான். இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் இந்தியா டுடே ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல என்னென்ன சார் பேசினாரு? அவர் வந்து எப்பயுமே அரசியல், அதாவது அரசியலை பொறுத்தவரைக்கும் இந்த தேர்தல் காலம் வந்துடுச்சுன்னா இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், வட்டமேச மாநாடு, மாநாடு, இதெல்லாம் எல்லா கட்சி சார்பாகவும் இல்ல பத்திரிகைகள் சார்பாகவும் இல்ல இப்போ இருக்கிறது சம்பந்தமா ஊடகங்கள் சார்பாகவும் அவங்கவுங்க கட்சி சார்பா வந்து பிரச்சாரம் தான். அது மோஸ்ட்லி பிரச்சாரம் தான். அவங்கவுங்க கட்சி சார்பா ஒரு ஆளை கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த தேர்தல்ல என்னென்னலாம் வாக்குறுதி கொடுக்குறாங்க, இல்ல ஜெயிச்சு வந்தா எந்த மாதிரியா மக்களுக்கு செய்ய போறாங்க அப்படின்றத சொல்றதுக்கு தான் இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இதுல வந்து இபிஎஸ் சொல்லும் போது அவருடைய ஆட்சியில நடந்த சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் சொன்னாரு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை அதெல்லாம் என்னன்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு. அது பிரகாரம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறாரு, தமிழகத்துல வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் இப்பயும் சொன்னாரு. டிஜிபி, அதாவது ரெகுலர் டிஜிபி, இப்ப இருக்கிறவங்க வந்து இடைக்கால டிஜிபி தானே, அவரு வந்து இருக்கிறதுனாலதான் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. அதாவது எந்த டிபார்ட்மெண்ட்லயுமே ஒரு தலைமை பொறுப்புல ஒரு ஆள் இருந்தாதான் அந்த டிபார்ட்மெண்ட்டே ஒழுங்கா இருக்கும் அப்படின்றத அவர் அப்பத்துல இருந்தே சொல்லிட்டு வராரு. இந்த வட்டமேசை மாநாட்டி அதை தான் அவர் சொன்னாரு. ரெகுலர் டிஜிபி போட்டா சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் கட்டுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை சொன்னாரு. அந்த பட்டியல எல்லாருக்குமே அவர் சொல்றத பார்த்தா நம்ம ஒன்னொன்னா ரெஜிஸ்டே பண்ண முடியாது. திமுக வந்து எதையுமே நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. நிறைவேற்றாத இந்த திமுக அரசு மீது மக்களுக்கு நிறைய அதிருப்தி இருக்குது. அதனால இந்த தேர்தலில் டிஎம்கே டெபாசிட் வாங்க போறது கிடையாது, அதிமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இப்போ வெளியிட்டாரு இல்லைங்களா? அவரோட அந்த 2000 ரூபாய் ஜெயிச்சு வந்தா 2026ல ஜெயிச்சா 2000 ரூபாய் மகளிருக்கு, அப்புறம் ஊரக வேலை அந்த 100 நாட்கள் வேலை 150 நாட்களாக ஆக்கப்படும் அப்படின்ட்டு அவரோட தேர்தல் வாக்குறுதி பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இதை பத்தி அவங்க கேள்வியும் கேட்டாங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்த இபிஎஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே ஹேண்டில் பண்ணாரு. ஏன்னா இபிஎஸ் வந்து பத்திரிகையை ஹேண்டில் பண்றதுல ரொம்ப புத்திசாலியான ஒரு ஆளு. அதனால அவருக்கு எந்த டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லை மக்களுக்கு அவர்கிட்ட. ஒரு இதுவாதான் வந்தது. இதுதான் பேசிட்டு இருந்தாரு. இன்னும் வரப்போற காலத்துல வந்து எல்லாருமே, எல்லா கட்சி தலைவர்களும் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிப்பாங்க. தேர்தல் களம் சூடு பிடிக்குது. இனிமேல் வந்து தமிழகத்துக்கு தேர்தல் திருவிழா. இந்த திருவிழால யார் யாரெல்லாம் ஜாலியா இருக்கலாமோ இருந்துக்கலாம். நமக்கெல்லாம் டெய்லி ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு செய்தி. அவர் இங்க நிக்கிறாரு, இவங்க எங்க நிக்கிறாங்க, டெபாசிட் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா, இந்த தொகுதிக்கு இவர்தான் வேட்பாளர், அவரு எதிர்த்து நிக்கிறாரு, யார் யாரெல்லாம் ஸ்டார் கேண்டிடேட், இதெல்லாம் வந்து நம்ம இந்த தேர்தலில் பார்க்கலாம். ஏன்னா இந்த தேர்தல் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். தமிழ்நாட்டுல யாருமே இதுவரையிலும் பார்க்காத தேர்தலா இருக்கும். அப்படின்றப்போ நமக்கு வந்து கொஞ்சம்
நல்லா சுவாரஸ்யமாவே போகும் இந்த தேர்தல். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேற எதனா கேள்வி இருந்ததுனாமா அடுத்த வீடியோல நம்ம கேட்டு என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். நன்றி, வணக்கம்.